ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஆற்றுக்கால் பகவதி அம்மன் பொங்கலை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே நடந்த பூஜை முறைகள், அந்த பகவதி அம்மன் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைக்கிறாங்க. இந்த காரணத்தினால பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க, அப்புறம் பழம் போட்டு பொங்கல் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் கொழுக்கட்டை வச்சுருந்தாங்க. அதாவது நேர்ந்திருப்பாங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. அப்புறம் பயங்கர வெயில் அடிச்சு அங்கே மோர் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க. மோர்லாம் குடிச்சதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவங்க தான் நம்ம பக்கத்தில் பொங்கல் வச்சுருந்தாங்க. இவங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கற்புக்கரசி கண்ணையே தான் கேரளாவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மனாக வழிபடுறாங்க. இந்த அம்மனுக்கு லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைக்கிறத கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. நம்ம ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பெண்கள் பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அங்கெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில்களில், அம்மன் கோயில்களில் பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் வச்சுருந்தோம். இந்த மாதிரி கேரளாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள்லாம் நடந்த பிறகு தீர்த்தம் கொண்டு நம்மளுக்கு சக்கரை பொங்கலில் தொளிப்பாங்க. கேரளாவில் நிறைய கோயில்களில் இந்த செம்புனால தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அம்மனுக்கு பூஜைகள்லாம் நடந்த பிறகு இந்த மாதிரி தீர்த்தம் கொண்டு எல்லா சக்கரை பொங்கலையும் தொளிப்பாங்க. நம்ம ரெடியாக நிற்கணும் நம்ம பொங்கலுக்கு நேரம்.
நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். கோயில் அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் 4 பேருமே போய் கோயில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.